வணக்கம். என் பேர் மணிகண்டன். நான் கும்பகோணத்தில் தான் இப்போ 40 வருஷமாக இருக்கேன். நான் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா பாதி தமிழ்நாட்டில் மார்க்கெட்டிங் பார்த்துட்ருக்கேன். ப்ளஸ் வந்து இப்போ கும்பகோணத்தில் லேண்ட் வாங்கின ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எங்கே ஊருக்கு போனாலும் நம்ம சொந்த ஊருக்கு கும்பகோணம் தான். ஸோ சொந்த ஊரில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. வீட்லேயும் என் ஒய்ஃபு, அம்மா எல்லாேருக்கும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் கும்பகோணத்துலேயே ஒரு லேண்ட் வாங்கலான்ட்டு ஒரு ஆசைப்பட்டு தான் நாங்கள் இப்போ லேண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ ப்ளஸ் வந்து நல்ல விசிபிள் எங்கே விசாரித்தப்போ சுஜாதா பற்றி சொன்னாங்க. ஸோ நான் இங்கே சுஜாதாவில் வந்து நம்ம கும்பகோணத்தில் ஒரு லேண்ட் வாங்கி இப்போ வச்சுருக்கேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளாட் வாங்க போகிறேன்னு சொன்னேன்னே ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து லேண்டை பற்றி ஃபஸ்ட்டு விசாரித்தாங்க. யார்கிட்ட வாங்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, கரெக்டாக வாங்குறீங்களான்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்தோன்னே நான் சொன்னேன், இல்லை நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்ட்ரைட்டாகவே லேண்ட் வாங்கிட மாட்டேன். ஒரு 4-5 பேர்கிட்ட என்கொயரி பண்ணிவிட்டு யார் பெஸ்ட்டாக சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட அவங்களோட ஐடியா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் 4-5 டெவலப்பர்ஸ்லாம் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸில் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ப்ளஸ் வந்து வெளியிலையும் விசாரித்து பார்த்தப்பறம் சுஜாதா பற்றி சொன்னாங்க. ஸோ இங்கே வாங்கியிருக்கேன். ரொம்ப எக்ஸைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபேமிலி ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இப்போதைக்கு லேண்ட் வாங்கின பற்றி. ஏன்னா இப்போ லேண்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம கரெக்டாக செக் பண்ணி தான் வாங்கியிருக்கோம். சுஜாதாவில் வாங்கியிருக்கோம் இப்போதைக்கு நம்ம லேண்டு. நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கம்பெனியில் லாயரும் உண்டு. நான் பிராண்டட் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ எனக்கு கம்பெனி லாயர்லாம் உண்டு. கம்பெனி லாயர் வச்சு விசாரித்தப்போ இந்த ஈசி பட்டா சம்திங் எல்லாமே சொன்னாங்க என்கிட்ட. அப்போ நம்ம வந்து என்னென்னா சுஜாத்தில் கேட்டேன், சார் இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, அதில் எப்படி சார் நீங்களே ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருங்களா, நாங்கள் என்ன சார் பண்ணி கேட்டப்போ அவங்க வந்து அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம், இது எல்லாமே நாங்களே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லி அவங்களே ஃபுல்லாக A to Z ஃபுல்லாகவே நம்ம செக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் நம்ம லீகலில் ஈஸி ஜஸ்ட் வாட் எவர் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு செக் பண்ணி கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் ஜஸ்ட் நம்ம பேமெண்ட் கொடுத்தோன்னே அக்ரிமெண்ட் சைன் போடுற அன்றைக்கி மட்டும் போதும் நம்மளுக்கு. அதேமாதிரி தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பர்ஃபெக்டாக இருக்குது நம்மளுக்கு. அதனால் அதை பற்றி நம்ம ஒரி பண்ண எனக்கு அவசியம் இல்லாமல் நான் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய பிஸி ஷெட்யூல்லையும் ஜஸ்ட் சைன் போடுற அளவுக்கு மட்டும் தான் நான் போனேன். மற்றபடி எனக்கு எந்த ஒரி இல்லாமல் எல்லாம் கம்ப்ளீட்டாக பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு. இப்போ நம்ம சுஜாதாவை என்ன ஏன் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் மார்க்கெட்டில் ஒரு இடம் வாங்கியிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு வாங்குறேன். ஆனால் இது வாங்குறதுக்கு முன்னாடியே லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக இவங்களோட ஷெட்யூல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு முதல்ல செக் பண்ணேன் நான். ஆக்சுவலாக இவங்க எங்கெங்கே ஷெட்யூல் வச்சுருக்காங்க எங்கேன்னு செக் பண்ணோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே நார்மலாக 4 பேர்ட்டு விசாரிக்கிறத கூகுளில் செக் பண்ணுவோம் இல்லைங்களா. அதுமாதிரி நானும் கூகுளில் செக் பண்ணேன். இவங்க எங்கெங்கே சைட் பண்ணியிருக்காங்க, எத்தனை சைட் பண்ணியிருக்காங்க எல்லாமே செக் பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் நானே அந்த விசிட் போய் பார்த்தேன். இந்த இடத்த வாங்க போகிறேன்னு சொல்லாமல் நானே நார்மலாக ஃபர்தராக போய் செக் பண்ணி பார்த்தேன். கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. டக்குன்னு சில கடையெல்லாம் ப்ரோமோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தவங்க தான் பேசிடுவாங்க. இவங்க அப்படிலாம் பேசாமல் நம்ம ரிலாக்ஸாக ஆன்சர் பண்ணுறாங்க. நம்ம என்னென்ன கொஸ்டின் கேட்டோமோ எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்த அப்ரோச். ஸோ அதனால் எனக்கு தஞ்சாவூர் பார்த்துட்டு அடுத்து நம்ம கும்பகோணம் வந்தேன். கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல இவங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 3 பிளேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ கும்பகோணம் அந்த மாத்திக்கேட்டில் ஒன்று, மாத்திக்கேட்டு கொர்க்கேட்டை ஒன்று இருக்குது, அப்புறம் வலைமான் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. 3 ஷெட்யூல். அந்த 3த்தையும் நான் தனித்தனியாக போய் நானே என் ஃபேமிலியை போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் சென்னையிலையும் பண்ணிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 lakhs சம்திங்கில் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாமே பார்த்துருக்கேன். எல்லாமே செக் பண்ணேன். ஜஸ்ட் நம்ம வாட் எவர் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு சர்க்குலர்ஸோட தெரிஞ்ச சொல்லுவாங்க. பட் ஆனால் கூகுளையும் சர்ச் பண்ணி பார்த்தேன். இது எல்லாமே இது எப்படி போய்ட்டுருக்கு என்னென்னு பார்த்துட்டு எல்லாமே நான் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் அதுக்கப்புறம் தான் இங்கே கும்பகோணத்துலேருந்து மாற்றில் அப்ரோச் பண்ணேன். நம்ம மேனேஜர்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் போனவங்க எல்லாம் மேக்டவர் வெளியூரில் பார்க்குறோம். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கே மாற்றியில் போய் பார்த்துட்டோன்னே உனக்கு ஃப்ளாட்டை பிடிச்சிச்சு. ஃப்ளாட்டை விட நம்மளை கேட்ட சப்போர்ட்டுக்கு ஃபுல்லாக இவ்வளோ வேணாம் சார், நம்மளால் எவ்வளோ பட்ஜெட் எனக்கு கிடையாது, ஸோ மினிமம் பட்ஜெட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி கேட்டப்போ அதையும் நம்மளுக்காக 2ஆக பிரித்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போது. ஸோ அதனால் எல்லா கன்சர்னும் நம்ம கேட்குற விசிபிளுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது வந்து நாலு டெவலப்பர் ஏரியா தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் ஒரு லேண்ட் வாங்கினேன்னா வீடில் நம்ம ஃபஸ்ட்டு வீடாக நம்ம போய்ட்ட கூட பயப்படுவேன். அந்த பயம் எனக்கு இருக்கும். அதேபோல் பார்த்தீங்கன்னா அங்கே போனேனே பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 வீடு போய் 6 வீடு நல்லா வீடுலாம் வந்துருச்சு. எல்லாமே கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ரிச்சாகவும் நல்லா தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் அங்கே போனால் நம்மளுக்கு 4 பேருக்கு மட்டும் நச்சா தெரியும் நம்ம. ஸோ அதனால் நம்ம அதுபோல் அந்த லேண்ட் வாங்கியிருக்கோம். ப்ளஸ் அது டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மேஜராக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பார்ப்போம் நம்ம. ப்ளஸ் ஸ்கூல்ஸ்லாம் தான் இருக்கா, மார்க்கெட்ஸ்லாம் தான் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளாரியே பஸ் ஸ்டாப் இருக்குது நம்மளுக்கு. ஸ்கூல் எல்லாமே வரிசையாக இருக்குது நம்மளுக்கு எல்லாமே. ஸோ அதனால் டெவலப்பர் ஏரியா. அது மட்டும் இல்லாமல் இப்போ பஸ் ஸ்டாண்டே இங்கே வர மாதிரி இருக்குது. இப்போ பஸ் ஸ்டாப் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டே ஒரு 1 கிலோமீட்டர் ரேஞ்சில் சாக்கோட்டையில் வரப்போது பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. அது வந்துச்சு இல்லைன்னு நம்மளுக்கு தெரில. அது கவர்மெண்ட் ஒப்ரியல். அது பை சான்ஸ் வந்துச்சுன்னா இது நல்ல வேல்யூ மாறும். இப்போதைக்கு உள்ள ரேட்டோட என்னோட கேசிங் முன்னாடி ட்ரிபிளாக கூட மாற சான்சஸ் உண்டு. அது ஃபியூச்சரில் நல்ல வேல்யூ கண்டிப்பாக இது வரும் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு ரீசன் என்ன, ஃபஸ்ட்டு நம்ம சுஜாதா வாங்கணும் நல்லாயிருக்கும் வாங்கணும்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க. ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பேர்ட்டு நீங்களும் விசாரிச்சுட்டு வாங்க. அவங்க எப்படி கன்சர்ன் பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, ப்ளஸ் வந்து நம்மளுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு நீங்கள் சுஜாதாவை பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நான் சொன்னது உண்மையா இல்லை பொய்யா எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது இல்லாமல் நம்மளுக்கு என்னென்ன சப்போர்ட் கேட்குறீங்க எல்லா கேள்விக்கும் அவங்களே ஆன்சர் பண்ணி கொடுத்துருவாங்க.
அதுக்கப்புறம் நான் சொல்கிறத அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 4 பேர் சொல்லுவீங்க. இப்போ சாக்கோட மெயின் ரோடு வர இல்லைங்களா, மெயின் ரோட்லேருந்து இவங்க சுஜாதா உள்ளார வரதே அதே 30 ஃபீட் ரோடே மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஃபுல்லாகவே. எத்தனை அவார்ட்மெண்ட் வருதோ எல்லாத்துலேயுமே அதே 30 ஃபீட் தான் வச்சுருக்காங்க ரோடு எல்லாமே. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடுலாம் இருக்காது, நம்மளுக்கு ஜஸ்ட் மண் தரையாக இருக்கும், ஒரு கரெக்டாக அந்த கல்லுலாம் ஊன்னு இருக்க மாட்டாங்க எல்லா இடத்துக்குமே. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்தந்த ஃப்ளாட்டுக்கு தனித்தனியாக கல் ஊன்றிருக்காங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரியே ரோட் பேக்கு, காம்பவுண்ட் வால்ஸு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது இல்லாமல் தாராளமாக நம்புற மாதிரி தான் இருக்காது எல்லாமே. ஏன்னா ஜஸ்ட் மற்றவங்களோட இது நம்புறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷனு, அவங்களோட ஈசி பட்டா வில்லம் இந்த வக்கீல் இது எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு. ஸோ அவங்க நம்பலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது அவங்க இதில். ஜஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சுஜாதா உங்களுக்கும் பிடிக்கும். இந்த அசட் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நம்பி தான் ஆகணும். ரீசன் பார்த்தீங்கன்னா வெளியில் சாதாரணமாக ஸ்கொயர் ஃபீட் பார்த்தாலே 3000 4000 சம்திங் ரேஞ்சில் சேல்ஸ் போயிட்டுருக்கு. கும்போணம் கொஞ்சம் தள்ளி வந்தாலும் 5000 வரைக்கும் போயிட்டுருக்கேன் நம்ம இதில். ஆனால் நான் வாங்கின ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான். என்னோடய பட்ஜெட் நான் சொல்லிட்டேன், இவங்க தான் சார் பட்ஜெட்டு, ஸோ அந்த பட்ஜெட்டில் ப்ளேஸ் காட்டுன்னு சொன்னால் அவங்க அந்த பட்ஜெட்டையும் ப்ளேஸையும் காமிச்சு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக இந்த பட்ஜெட் வந்து எங்கேயுமே கிடைக்காது. கண்டிப்பாக என்னோட கேசிங் கும்போணம் சரௌண்டிங்கில் 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் கிடைக்காது. ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் கொடுக்குறாங்க. இதனால் இது கண்டிப்பாக வாங்கலாம் நீங்கள். கண்டிப்பாக நான் இது எல்லாருமே கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணுறேன். இது வாங்குகிற அசட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஃபியூச்சரில் நல்ல அசட்டாக இருக்கும். எனக்கு நான் 2 இயர்ஸ் கழிச்சு நான் சொந்த வீடு கட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். பை சான்ஸ் என்னால் வாங்க வீடு கட்ட முடியல, என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாட்டி கூட கண்டிப்பாக இந்த லேண்டை நான் விற்றா கூட என்னோடய வாங்கின பர்ச்சேஸ் ரேட்டோட ட்ரிபிளாக கண்டிப்பாக விற்றுருவேன். ஏன்னா அந்தளவுக்கு இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல பெனிஃபிட் இருக்குது நம்மளுக்கு. இதை நான் செக் பண்ணிட்டேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு நல்ல வேல்யூ தான். நீங்கள் கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு இன்றைக்கி ஏறுது, நாளைக்கே டக்குன்னு குறைஞ்செல்லாம் குறையும். ஆனால் ரேட்டு லேண்டை பார்த்தீங்கன்னா ரேட் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் தவிர எங்கேயுமே லேண்டோட வேல்யூ குறைஞ்சா சத்தியமே கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், லேண்டு வாங்கி போடுங்க, நல்லா உங்களுக்கு ஒர்த்து இருக்கும். இதில் இது டாக்குமெண்ட் கையில் வாங்கும்போது எனக்கு அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியல. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது 40 இயர்ஸ் ஆகுது. எனக்கு 40 இயர்ஸ் கனவு இது. ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசுலேருந்து ஜஸ்ட் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே எனக்குன்னு எல்லாருமே சொந்த வீடு வாங்கணும், சொந்தமாக நம்மளுக்கு வீட்டில் இருக்கணும், நம்மளுக்கு போர்டு வைக்கணும், அதுமாதிரி எனக்கு ரொம்ப நாளாக ஆசை எனக்கு இருந்துச்சு. இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருக்கிற சொந்தத்தோட அது மற்றவங்க வீடு, ஆனால் நம்ம சொந்த வீடுன்னு நம்ம வாங்கி நம்ம போகும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்டை டாக்குமெண்ட் கையில் வாங்கும் போதே எனக்கு வீடு கட்டின சந்தோஷம் அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. இந்த டாக்குமெண்ட் கையில் வாங்கும்போது கண்ணே கலங்குது, அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது நம்மளுக்கு. ஆக்சுவலாக இதை வந்து நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல எனக்கு. இது லேண்டு கையில் பத்திரத்தை வாங்கும்போது தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு வேலை கிடச்சிது, படித்து முடிச்சது, கல்யாணத்தோட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இது 40 கனவு நிறைவேறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ எனக்கு வீட்லேயும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது டாக்குமெண்ட் வாங்கும்போது நீங்களும் இந்த அனுபவிப்பீங்க. கண்டிப்பாக ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் கண்டிப்பாக சுஜாதா டெவலப்மெண்ட்டை வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு, என்னோடய கோவர்க்கரோடு நான் கண்டிப்பாக நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். ரீசன் என்னன்னா நான் சொன்ன அதே ரீசன்ஸ் தான், வேறு எதுவும் செஞ்சு சொல்ல. அவங்க நம்மளுக்கு தேவையான எல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் கோவப்படுற மாதிரியோ, நம்ம ஏதாவது எத்தனை 100 கேள்வி கேட்டாலும் 100 கேள்வியும் பொறுமையாக உட்காந்து பதில் சொல்கிறாங்க நம்மளுக்கு. நம்மளை வந்து ரொம்ப அவங்களும் கோவப்பட மாட்டாங்க, நம்மளும் கோவப்படுத்தலாம் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அது கரெக்டான ஆன்சர் பண்ணுறாங்க. ரொம்ப கலவலாம் இல்லாமல் கரெக்டான ஆன்சர், கரெக்டாக ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு ஈஸியில் கொஸ்டின் இருக்கா ஈஸி பண்ணுறாங்க, சம் லீகல் ஒப்பீனியன் ப்ராப்ளம் இருக்கா அதையும் சால்வ் பண்ணி தராங்க, பட்டாவும் அவங்களும் வாங்கி கொடுத்துட்றாங்க. நான் சொன்ன மாரி நம்ம பிஸி ஷெட்யூல் உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் அவங்களுக்கு சைட்டை பார்த்து சைட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சைட் ஃபோட்டோ எடுக்க மட்டும் நீங்கள் ஒரு நாள் போனால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கி உங்களுக்கு என்றைக்கு என்ன டேட்டில் வேணுமோ அந்த டேட்டில் உங்களை கூப்பிட்டு உங்களை சைன் பண்ண வச்சு சொல்லிடுவாங்க. அந்த டேட்டில் அந்த டயத்தில் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இப்படி கூப்பிடுவாங்க. அந்த யூஸில் போய் நீங்கள் சைன் போட்டு நீங்கள் பாட்டு தாராளமாக வந்துடலாம். அதுக்கு அடுத்த நாள் உங்கள் கையிலேயே கூப்பிட்டு டாக்குமெண்ட் கூப்பிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்காங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவையான கேள்வி பட்டாக்கு முதற்கொண்டு எல்லாம் வாங்கி கொடுத்துறாங்க. நம்ம பட்டாக்கு அலையிற வேலை கூட மிச்சம் தான் நம்மளுக்கு ஒரு ஒருத்தம் கிடையாது. நம்மளுக்கு ஈஸியாக ஃப்ரீயாக இருக்கலாம். நீங்கள் ஒரி பண்ணாமல் நார்மலாக சுஜாதா பாருங்கள். என்னோடய ஃபுல் சப்போர்ட்டும் உங்கள் சுஜாதா நான் பண்ணித்தரேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சு எல்லாருக்கும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இது பேங்க்கில் நம்ம எஃப்டி போட்டாலும் பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கே நம்மளுக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் மார்ஜின் கொடுப்பாங்க நம்மளுக்கு. அதை விட நம்ம லேண்டு வாங்கி போடுறப்ப நம்மளுக்கு நல்ல மார்ஜின் கிடைக்கும், நல்ல க்ரோத் இருக்கும், நல்ல சேல்ஸ் இருக்கும். இப்போ நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்டோட வேல்யூலாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம லேண்டு வாங்குறது நிறைய பேர் போட்டி போட்டுட்ருக்கோம் இப்போ எல்லாருமே. ஏன்னா எல்லாருமே லேண்டு வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம எதுவும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வீடு வாங்கணும் ஆசைப்பட்றோம், நகை வாங்கணும் ஆசைப்பட்றாங்க, பேங்க்கில் டெபாசிட் பண்ண ஆசைப்பட்றோம். ஆனால் இது எல்லாத்த விட நம்மளுக்கு மெயினான பார்த்திங்கன்னா லேண்டில் உள்ள மார்ஜின் ப்ளஸ் வந்து க்ரோத் வந்து வேறு எதுலேயுமே கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்காது. லேண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு நாளுக்கு நாள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த பேங்க்கில் நம்ம 1 இயர் போகிற இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம லேண்டில் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ட்ரிபிளாக கூட கிடைக்கும் நம்மளுக்கு. அது நீங்கள் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மார்ஜின் நல்லா கிடைக்கும், நல்ல க்ரோத் இருக்கும். உங்களுக்கு சேல்ஸோட பார்த்தீங்கன்னா நல்ல பர்சன்டேஜ் ஒன்று கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பேங்க்கில் போகிறத விட நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவங்க நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும் உங்கள் லைஃபுக்கு.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு நான் சைட்டை பார்க்க போகும்போது ஜஸ்ட் டேனியல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எனக்கு சைட்டை காமிச்சார். சைட்லாம் காமிச்சிட்டு இதேமாரி லொக்கேஷன்லாம் இருக்குது சார், லேண்டு பாருங்க கேட்டேன். நான் போனேன்னே சொல்லிட்டேன் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு, சார் என் பட்ஜெட் இவ்வளோ தான், என்னால் 20 lakhs தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் அப்படியே லேண்டு கார்டுன்னு அவங்கள்ட்ட காமிச்சேன். அவர் வந்து நம்மள்ட்ட எல்லா லேண்ட்லாம் கட்டாமல் நம்மளுக்கு என்ன பட்ஜெட், நம்மளுக்கு என்ன தேவை, அந்த லேண்டை கொண்டு போய் காமிச்சார் டேனியலுங்கிறவர். அவர் வந்து லேண்டு பார்த்த உடனே அந்த லேண்டு எனக்கு பிடிச்சிருச்சு. நான் 10-15 லேண்ட்லாம் பார்க்கல, ஆக்சுவலாக பார்க்கும்போது அந்த ஒரு லேண்டு பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருச்சு அந்த லேண்டு. அது நம்ம இப்போ சொன்ன மாரி பிரித்து கேட்டேன், சார் என்னால் இவ்வளோ பட்ஜெட் முடியாது, கொஞ்சம் பிரித்து கொடுங்கன்னு கேட்டேன். அவர் உடனே ஓகே சார் மேனேஜர் சொல்கிறேன்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்தார். மறுநாள் இங்கே வந்து எங்கள் மேனேஜர் வேணுகோபால் சார் தான் இன்ட்ரோ பண்ணாங்க. அந்த வேணுகோபால் சாரும் டேனியல் சாரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. அவங்க யார்கிட்ட பேசுனாங்க, அவங்க மேனேஜர்கிட்ட எம்டிகிட்ட பேசியிருக்காங்க. பேசி முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு பேசி முடிச்சோன்னே இதேமாரி சொன்னாங்க, சார் இது உங்களுக்கு பிரித்து தரோம், கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நான் பண்ணி தரேன் சார் சொல்லிட்டு வேணுகோபால் சாரும் டேனியல் சாரும் எங்களுக்கு வந்து இதேமாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு. உடனே நான் வந்து சொன்ன உடனே நான் சொல்லிட்டேன், சார் எனக்கு இந்த 28 எனக்கு 3 மணிக்கு வந்து எனக்கு பண்ணி ஆகணும், எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும்னா அன்றைக்கி 22 நல்ல முகூர்த்த நாள் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அவங்க உடனே அவங்க பண்ணுறதுக்கு அவங்க டீம்லேயே ஆள் இருக்காங்க இங்கே ஆக்சுவலாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குலாம். அவங்க லீகல் ஒப்பீனியன் அவங்க எல்லாமே அவங்க டீம் இருக்கிறனால அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. சத்யா மேடம் இருக்காங்க, அவங்க வந்து என்னை கூப்பிட்டு பேமெண்ட்டுக்கு, லீகல் ஒப்பீனியனுக்கு, ஈசிக்கு எல்லாமே அவங்க செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. இது ஆக்சுவலாக இதை ரெஃபர் பண்ணது வந்து அற்புதராஜன் சார்னு ஒருத்தர் தான் இங்கே ஒர்க் பண்ணுறவர். அவரே எனக்கு ரெஃபர் பண்ணார் இது உங்களை சுஜாதாவை. ப்ளஸ் வந்து லீகல் ஒப்பீனியன் எல்லாம் முடிஞ்சோன்னே அவங்களே எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சத்யா மேடம் தான் அவங்களே வந்து பேமெண்ட் கலெக்ஷனுக்கு ஆர்டருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் வந்து அவங்க என்றைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டாங்க, ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டயத்தில் கரெக்டாக 3 மணிக்கு போனேன். 3 மணிக்கு போகும்போது அங்கே முருகன் சார் இருந்தார். அவர் வந்து நம்மளுக்கு வந்து, சார் நீங்கள் வந்து அலையெல்லாம் வேணாம், நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு என்றைக்கு எப்போ எந்த டைம்ங்கிறத கரெக்டாக சொல்கிறேன், கரெக்டாக 28 3 மணிக்குனா 3 மணிக்கு நீ வந்தால் போதும், அதுக்கு முன்னாடி வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எனக்கு கால் பண்ணாங்க. 2:50 3 மணினா கரெக்டாக 2:50 கிளம்பினா, சார் இப்போ நீங்கள் வந்தால் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. என்னோடய விட்னஸஸ் 2 பேரை கூப்பிட்டு போய்ட்டு கையோட சைன் போர்டு கொடுத்துட்டேன். போட்டு வந்தோடனே மெசேஜ் வந்துருச்சு. மெசேஜ் வந்தோடனே அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், சார் நீங்கள் வந்து மறுநாள் நீங்கள் சொன்ன மாதிரி 5 மணிக்கு வந்து வாங்கிக்கலாம் சார் அப்படின்ட்டாங்க. இப்போ இங்கே வந்து டாக்குமெண்ட் வாங்க வந்துட்டேன். இப்போ டாக்குமெண்ட்டு வாங்கிட்டேன். இப்போ ரொம்ப எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ப்ளஸ் பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, சுஜாதா ப்ரொமோட்டரோட எம்டி சாரே பேசினாங்க நம்மள்ட்ட வாங்கும்போது. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். ஏன்னா இப்போ வேலை செய்கிறவங்க நம்மள்ட்ட பேசினாலே போதும் நம்மளுக்கு. ஆனால் நம்ம லேண்ட் ஒருத்தவங்க வாங்கியிருக்கோங்கிறப்ப அவங்கள கூப்பிட்டு, சார் நம்ம கன்சர்ன்லாம் நல்லா பேசினாங்களா, நல்லா பண்ணாங்களா, அப்படி யாரும் கேட்கணும் எந்த அவசியம் கிடையாது ஓனர்லாம். பட் சாரே அந்த நவநீதன் கிருஷ்ணன் சார் சொன்னாங்க, அவரே என்கிட்ட கூப்பிட்டு பேசி, இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது சப்போர்ட் இருந்தால் சொல்லுங்கள், எதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார் எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே, ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் பேசுகிறது ரொம்ப சந்தோஷம் சார்னு சொல்லிட்டு நான் அவங்க ஃபோனையும் கட் பண்ணிட்டேன். பட் இப்போ அவங்க டிபார்ட்மெண்ட்டில் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க சார்.